இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் புனித அருளானந்தருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். தமிழகத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்தவர். போர்ச்சுக்கல் நாட்டிலே பிறந்து வளர்ந்து, அதுவும் குறிப்பாக ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அரச குடும்பங்களுக்கு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்த ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இயேசுடைய அழைப்பை ஏற்று இயேசுவை பின்தொடர்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார் புனித அருளானந்தர். இவரை ஜான் டி பிரிட்டோ என்றும் அழைப்பார்கள். ஆக இவர் இறைப்பணி ஆற்றுவதற்காக தமிழகத்திற்கு வருகின்றார். இவர் ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்ததினால் தொடக்க காலங்களில் வந்த மிஷனரிஸை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆகவே என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய அடையாளத்தையே முற்றிலுமாக அளிக்கின்றார். அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த ஊரில் வாழுகின்ற கடவுளை வழிபடுகின்ற மக்கள் பயன்படுத்திய ஆடைகளை அணிகின்றார். புலால் உண்ணுவதை தவிர்க்கின்றார். காய்கறிகள் உணவு போன்றவைகளை எடுக்குகின்றார். அதுபோன்று வாழ்க்கை முறையிலும் ஏழ்மையான வாழ்க்கை முறையை வாழ்ந்து மக்களிடம் கிறிஸ்துவை எடுத்துச் செல்லுகின்றார். ஆக இப்படி தன்னை பற்றி கவலைப்படாமல் கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவராக கிறிஸ்துவை மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் பல விடயங்கள் நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழை நன்கு கற்றுக்கொள்ளுகின்றார். ஆக மற்ற நாட்டிலிருந்து வந்து தமிழை கற்றுக்கொண்டு அந்த தமிழ் வழியாக கிறிஸ்துவை போதிக்கின்ற ஒரு நபராக இருப்பதை பார்க்கின்றோம். ஆக இவரை பண்டார சுவாமி என்று அழைத்தார்கள். காரணம் என்னவென்றால், தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இவருடைய போதனை மற்றும் இவருடைய ஜெபத்தினால் தடிய தேவர் என்பவருடைய நோய் குணமாக்கப்படுகிறது. அந்த மனிதர் தன்னுடைய நோய்க்காக பல மருத்துவரிடம் செல்கின்றார். அதில் எங்கும் குணமடையவில்லை. ஆகவே அவர் அருளானந்தருடைய ஜெபத்தின் வழியாகவும் அவருடைய போதனையின் வழியாகவும் குணமடைகிறார். குணமடைந்து திருமுழுக்கு பெறுகிறார். அப்பொழுது திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அருளானந்தர் அவரிடம் சொல்லுகின்றார், நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு மனைவி தான் இருக்க வேண்டும். காரணம், தடியத்தேவரிடம் பல மனைவிகள் இருந்தனர். ஆக அவர் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆகவே தடியத்தேவர் என்ன செய்கின்றார், ஒரு முடிவை எடுக்கின்றார். நான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், ஆகவே எனக்கு ஒரு மனைவி இருந்தால் போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை செயல்படுத்துகின்றார். அந்த நிலைப்பாடு மற்ற மனைவியர், அவரை விட்டு பிரிந்து சென்ற மற்ற மனைவியர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அதில் ஒரு மனைவியினுடைய உறவினர் ராமநாதபுரத்தில் அரசராக இருந்த கிழவன் சேதுபதி. ஆகவே அவன் தன்னுடைய ஆட்களிடம் ஒரு ஆணையிடுகின்றான், அவரை இழுத்து வந்து கொலை செய்யுங்கள் என்று. ஆனால் மக்கள் அந்த இடத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அறிந்து அவரை ஓரியூருக்கு இழுத்து வருகின்றார்கள். இழுத்து வந்து முழந்தால் படியிட்டு கடல் மணலில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது தலை வெட்டப்பட்டு இறப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இறுதியான வார்த்தை கூட அந்த வெட்ட வருகின்ற சேவகன் தயக்கம் அடைகின்றான். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், உன் கடமையை நீ செய், நான் என்னுடைய ஆண்டவராகிய கடவுளிடம் செல்வதற்கு தயாராகிவிட்டேன். அன்புக்குரியவர்களே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தையினுடைய வெளிப்பாடுதான் இவர் சிந்திய இரத்தம். இன்று ஓரியூர் வழியாக பல மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு செல்லுகின்ற ஒரு நபராக இந்த புனித அருளானந்தர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் இதே போன்ற ஒரு கோதுமை மணியாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. நான் கிறிஸ்துவை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் நான் என்னை இழக்க வேண்டும். நான் என்னை இழக்கவில்லை என்றால் என்னால் கிறிஸ்துவை எடுத்துச் செல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அங்கே நீங்கள் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சில நேரங்களில் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். நீங்கள் டிவியில் ஏதாவது ஷோஸ் பார்க்கலான்னு ஆசைப்படுவீங்க,
குழந்தை தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும். அந்த குழந்தைக்கு இப்போ நேரம் கொடுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய டிவி ஷோஸை கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதுபோன்று வெளியில் நீங்கள் போகக்கூடிய வேலைகள் இருக்குது, ஆனால் குழந்தை இருக்கிறது அல்ல மனைவி இருக்கிறாள், அவர்களுக்கு நேரத்தை கொடுக்க, அதாவது நான் என்னை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஏதோ ஒன்றை நான் இழக்க வேண்டும். அப்படி நான் என்னை இழந்து கொடுக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான தியாகமாகிறது, உண்மையான அன்பாகிறது. அதுபோன்று புனித அருளானந்தர் தன்னை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அடையாளத்தை அளித்திருக்கிறார், தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஒன்றே ஒன்றுதான், நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், அந்த கிறிஸ்துவுக்காக எதையும் நான் செய்ய துணிந்து நிற்கிறேன் என்பதுதான். ஆகவே என்பதற்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் நாம் சொல்லுகின்ற பொழுது தியாகம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், தன்னையே மற்றவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை மீறி நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கிறிஸ்தவத்தினுடைய எதிர்நிலையாக தான் இருக்கும். என் விருப்பம், என் தேவை, என் சுயநலம் என்று என்னை மட்டுமே மையப்படுத்தி வாழுகின்ற பொழுது அது கிறிஸ்தவத்தின் எதிர்வினையாக தான் இருக்கும் ஒழிய கிறிஸ்தவை பின்பற்றுகின்ற ஒரு நிலையாக இருக்காது. ஆகவே சிந்தித்தவர்களாக தொடர்வோம். இறைவன் இந்த புனித அருளானந்தர் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தவும் என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா. நாங்களும் கோதுமை மணியை போன்று மண்ணில் விழுந்து மடிந்து பிறருக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களைப் போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன்.